அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சர்வதேச முதியோர் தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் த எல்டர்லி. நண்பர்களே, ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. மூத்த குடிமக்களை மதித்து மரியாதை செலுத்தி காப்பாற்ற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் நாள் இது. இந்த தினத்தில் அனைத்து வகையிலும் குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்துக்கு சேவையாற்றிய முதியோர்களை நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். அவர்களது அனுபவ அறிவு, ஆற்றல், சாதனைகள் ஆகியவற்றை புரட்டி பார்த்து நாம் ஊக்கம் கொள்ள வேண்டும். இந்தியாவின் பாரம்பரிய குடும்ப அமைப்பான கூட்டு குடும்பம் முதியோர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளித்து வந்தது. இந்த அமைப்பில் அவர்களுக்குரிய அன்பும் அரவணைப்பும் மரியாதையும் கிடைத்து வந்தது. இன்று உலகம் சுருங்கி வந்தாலும் உறவுகளுக்கு இடையே உள்ள தூரம் விரிந்து கொண்டே வருகிறது. தனி குடித்தனங்கள் பெருகி வருவதால் முதியோர் இல்லங்களும் அதிகரித்து வருகின்றன. முன்பெல்லாம் முதியோர் இல்லங்கள் என்பவை கைவிடப்பட்ட ஆதரவற்ற முதியவர்களை வைத்து பராமரிக்கும் மையங்களாக இருந்தன. ஆனால் இன்று வேறு மாதிரியான முதியோர் இல்லங்கள், அதாவது வசதிமிக்க ஹைடெக் இல்லங்கள் வரத் தொடங்கிவிட்டன. இங்கிருக்கும் முதியோர்கள் நல்ல வசதி படைத்தவர்கள், பிள்ளைகளின் ஆதரவு கொண்டவர்கள். 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டு குடும்ப முறையில் ஒரே வீட்டில் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி என்று அதிக எண்ணிக்கையில் இருக்கும் குடும்பம். பொது சமையலறையில் சமைத்து பிசைந்த சோற்றை கையில் உருட்டி போட்டு கொண்டே கதை சொல்வாள் பாட்டி. சுற்றி அமர்ந்து அதை கையில் வாங்கி உண்டபடியே மகிழும் பேரன், பேத்திகள். இன்று அந்த காட்சியை வரைந்து எங்காவது மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் தான் வைக்க வேண்டும். இன்று இன்டர்நெட் யுகம். வெப்சைட்டில் விவரம் தேடி, வெப் கேமராவில் பெண் பார்த்து, இமெயிலில் ஓகே சொல்லி, 1 மாத விடுமுறையில் மகன் தாய்நாடு வரும்போது திருமணம் முடித்து அவனும் மருமகளும் அடுத்த விமானத்திலேயே அயல்நாடு போன பிறகு இங்கே தாயும் தந்தையும் எங்கே தங்குவது? வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாதை இல்லம் என்ற நிலைதான். என்னதான் சாஃப்ட்வேர் என்ஜினியர், நியூரோ சர்ஜன் என்று வார்த்தைகளை நவீனமாக்கி கொண்டாலும் அடிப்படை என்னவோ உணவு, உடை, உறைவிடம் தேடும் முயற்சிகள்தான். இன்றைய அவசர யுகத்தில் தேவைகள் அதிகரித்து வருவதால் அதிக வருமானம் ஈட்ட வேண்டிய கட்டாயத்தில் இளைய சமுதாயம் உள்ளது. இதன் காரணமாக இளைய தலைமுறைக்கும் மூத்த குடிமக்களுக்கும் இடையேயான இடைவெளி அதிகரிக்கிறது. முதியவர்களின் தேவையை அறிந்து உதவும் மனப்போக்கு குறைந்து வருகிறது. உடல் உபாதைகளால் அவர்கள் அவதிப்படும் போது அதை அவ்வளவாக மற்றவர்கள் பொருட்படுத்தாத போக்கு பெருகி வருகிறது. மூப்புக்கே உரிய சில குணங்களால் மற்றவர்களுடன் அவர்கள் ஒத்துப்போக இயலாததால் எங்கும் அடைக்கலம் கிடைக்காமல் தவிக்கின்றனர். மூத்தோரை பற்றி பெருமை பேசினோம், வணங்கி மகிழ்ந்தோம், அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று பாசமும் அன்பும் கருணையும் கனிவும் குறைந்து போய் வெறும் பணத்தை ஈட்டுவதற்காக குணத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, நிம்மதி இழந்த ஒரு புதிய சமூகம் தோன்ற தலைப்பட்டிருக்கிறது. பாரமாகி போனார்கள் பெற்றோர்கள், தூரமாகி போயின உறவுகள், பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் இன்று பார்வைக்கு எட்டாத தூரத்தில் வாழ்கிறார்கள். இந்த தினத்திலாவது மூத்தோர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் குடும்பம் நடத்திய பாங்கை,
அவர்கள் காதார கேட்கும்படி நாம் பாராட்டி பேச வேண்டும். அதை பின்பற்றி நடப்பதால்தான் வாழ்க்கை இன்பமாக இருப்பதாக சொல்ல வேண்டும். இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளில் கிடைக்கும் உற்சாகமே அவர்கள் மனத்தை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்ள உதவும். முதியோர் பட்டியலில் நாமும் ஒரு நாள் இணையப் போகிறோம் என்பதை இளைய சமூகம் நினைவில் நிறுத்தி இளையோர்கள் முதியோர்களை அன்போடு கவனிக்க உறுதியேற்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.